வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாபிக் சமூக வலைதளத்தில் நடக்கக்கூடிய டிபேட்ஸ். இதை பற்றி ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டிபேட் என்ன தெரியுமா? துபாயில் நடந்த கார் ரேஸில் அஜித்குமாருடைய டீம், நடிகர் அஜித்குமாருடைய டீம் வந்து 3rd பிளேஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அந்த வீடியோக்கள் நம்மளுடைய தேசிய கொடியை கையில் வச்சுட்டு அஜித்குமார் அவர்கள் கொண்டாடக்கூடிய வீடியோலாம் ரொம்ப வைரல். அஜித்குமாருக்கு பல பேர் தங்களுடைய பாராட்டுக்களை தெரிவிக்கிறாங்களா? அஜித்குமார் அவர்கள் அங்கே ஒரு மீடியா கிட்ட ஒரு பேட்டி வந்து கொடுத்துருக்காரு. அந்த பேட்டி இப்போ வைரலாக ஷேர் ஆகுது. அஜித்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, அஜித் வாழ்க, விஜய் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள்லாம் கோஷம் போட்டு சண்டை போட்டுக்கிறீங்களே, நீங்கள் எப்போ வாழ போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஜித்குமார் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு. அதனால உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், வாழ்க்கையில் வந்து முன்னேறுங்க அப்படின்னு ரசிகர்களுக்கு அறிவுரை கொடுத்துருக்காரு. அஜித் வாழ்க, விஜய் வாழ்க அப்படின்னு சொல்கிறீங்க, நீங்கள் எப்போ வாழ போறீங்க அப்படின்னு அஜித் கேள்வி எழுப்புனது ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது. இப்போ சன் நியூஸ் அந்த வீடியோவை எடுத்து போட்டு, குணசேகரன் இருக்கார்ல, அவர் எடுத்து போட்டு அஜித் நறுக்கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு போட்டு சன் நியூஸ் அந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. சன் நியூஸுடைய இந்த பதிவுக்கு கமெண்ட் செக்ஷனில் பாஜக என்ன தெரியுமா ரிப்ளை பண்ணுறாங்க? ஸ்டாலின் வாழ்க, உதயநிதி வாழ்க அப்படின்னு சொல்கிறீங்களே, நீங்கள் எப்போ வாழ போறீங்க அப்படின்னு நேரம் அவர் கேட்டிருந்தாருன்னா காண்டா இருப்பீங்களே அப்படின்னு பாஜக கிண்டல் பண்ண திமுக பாஜக இடையே டிபேட் நடக்குது. இது டாபிக் 1. டாபிக் 2 என்ன பார்க்க போகிறோம்? ஜம்மு காஷ்மீருடைய முதலமைச்சர் ஒமர் அப்துல்லா இருக்கார் பார்த்தீங்களா, அவர் இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, தேசிய மாநாடு கட்சி. ஒமர் அப்துல்லா காஷ்மீரில் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. அந்த ஸ்பீச்சில் என்ன தெரியுமா சொல்கிறாரு? பிரைம் மினிஸ்டர் மோடியை வெகுவாக புகழ்ந்து பாராட்டி தள்ளியிருக்காரு. ஃபஸ்ட்டு விரைவில் ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் நடக்கும் அப்படின்னு பிரதமர் மோடி சொன்னார். அவர் சொல்லி 4 மாதத்துக்குள்ளே தேர்தலை நடத்தி காமிச்சிருக்காரு அவர். அதுவும் அந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியான முறையில் வந்து தேர்தல் வந்து நடந்துச்சு. அமரன் படத்தில் காமிச்சிருப்பாங்க ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் நடத்துறது எவ்வளவு கஷ்டம் 10 வருஷத்துக்கு முன்பாக அப்படின்னு சொல்லிட்டு அமரன் படத்தில் ஒரு சீக்வன்ஸே இருக்குது. ஆனால் இப்போ தேர்தல், சட்டமன்ற தேர்தல், அதனுடைய ரிசல்ட் டிக்ளரேஷன்லாம் அவ்வளவு அமைதியாக வந்து நடந்துச்சு. ஒரு சின்ன வயலன்ஸ் கூட இல்லை. அப்படி காஷ்மீரை மாற்றிருக்காரு. பயங்கர டிரான்ஸ்ஃபர்மேஷன் காஷ்மீர் லாஸ்ட் 10 இயர்ஸில். குறிப்பாக ஆர்டிகல் 370 தூக்கி குப்பை தொட்டியில் வீசினாங்களே 2019, அதுக்கப்புறம் வேறு லெவல் வளர்ச்சி. அதை தான் சொல்லியிருக்காரு. ரொம்ப அமைதியான முறையில் தேர்தலை வந்து நடத்திருக்கீங்க, வித்தவுட் எனி மிஸ்யூஸ். எலெக்ஷனில் எந்த ஒரு மிஸ்யூஸும் பண்ணாமல் அமைதியான முறையில் நேர்மையாக தேர்தலை நடத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்களை பாராட்டி எடுத்திருக்காரு ஒமர் அப்துல்லா. கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் என்ன தெரியுமா போடுறாங்க? இதுக்கு முன்பாகலாம் ஒமர் அப்துல்லா மோடியை பயங்கரமாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி அதே ஒமர் அப்துல்லா பல்வேறு மேடைகளில் மோடியை வந்து பாராட்டுறாரு. வளர்ச்சி திட்டங்கள், ஏகப்பட்ட வளர்ச்சி திட்டங்களை ஜம்மு காஷ்மீருக்கு கொண்டு வராரு மோடி அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாரு. அதான் கமெண்ட் செக்ஷனில் போடுறாங்க. மோடி சொல்கிற மாதிரி எனக்கு புதிய எதிரிகள் வந்து வேணும், பழைய எதிரிகள்லாம் என்னுடைய ரசிகர் படையில் ஆட்டோமேட்டிக்காக சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோடி சொல்கிற மாதிரி கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் பதிவுகள் போடுறாங்க. இது டாபிக் 2. டாபிக் 3 என்ன பார்க்க போகிறோம்? சீமான் பெரியார் இந்த இஷ்யூ இருக்குது பார்த்தீங்களா? இந்த விவகாரத்தில் பாஜகவுடைய முக்கியமான நிர்வாகி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. பாஜக தொடர்ந்து பேசக்கூடிய விஷயங்களை இப்போ சீமான் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நான் கூட பல்வேறு மேடையில் பேசுவேன், பெரியார் வளர்த்த தமிழ் கிடையாது, பெரியாழ்வார் வளர்த்த தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நான் பல்வேறு மேடைகளில் வந்து பேசுவேன். அதை சீமான் இப்போ பேச வந்து ஆரம்பிச்சிருக்காரு. பாஜக காலம் காலமாக பேசக்கூடிய விஷயத்தை இப்போ சீமான் கையில் எடுத்திருக்காரு அப்படின்னு தமிழிசை அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. சன் நியூஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதை வந்து ஷேர் பண்ணி நியூஸ் கார்டாக போட்டு இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சன் நியூஸை கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதுக்கு மனோ தங்கராஜ் இருக்கார் பார்த்தீங்களா, முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ், அவர் போட்ட ஒரு பதிவு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை சம்பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். கடுமையான எதிர்ப்புகள் சமூக வலைதளத்தில் முன்வைக்கப்படுது மனோ தங்கராஜ் அவர்களுடைய அந்த பதிவுக்கு. மனோ தங்கராஜ் அவர்கள் என்ன பதிவு போட்டிருக்காருன்னா, இதுவரை ரகசிய காதலர்களாக இருந்தார்கள், தற்போது ஊரறிய மனக்கோலம் பூண்டுள்ளார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு. இந்த பதிவுக்கு பாஜக கடும் எதிர்ப்பை வந்து முன்வைக்கிறாங்க. இது டாபிக் 3. கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? தமிழக அரசாங்கம் இப்போ ஒரு நபர் கொண்ட ஒரு ஆணையம் போட்டிருக்காங்க, குழு போட்டிருக்காங்க. எதுக்காக தெரியுமா? புதிய குற்றவியல் சட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா, மத்திய அரசாங்கம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களே, அதை ஆராய ஒரு நபர் கொண்ட ஒரு கமிட்டி வந்து போடப்பட்டிருக்கு. ஓய்வு பெற்ற நீதியரசர் சத்யநாராயணன் தலைமையில் குழு அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு செய்திகளை பார்க்க முடியுது. இந்த டாபிக்கு வைரலாக ஷேர் ஆகுது. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.